الحمد لله جل وعلا، وصلى الله وسلم على نبيه المصطفى ورسوله المجتبى وأمينه على وحي السماء وعلى آله النجباء وأصحابه الأتقياء وعلماء أمته من المفسرين والمحدثين والفقهاء ومن بهديهم اهتدى وبآثارهم اقتفى إلى يوم الجزاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين الذين إذا ذكر الله وجلت قلوبهم والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله مولانا العظيم. عن عائشة رضي الله عنها قالت أن رسول الله صلى الله عليه وسلم قال: ما عمل ابن آدم يوم النحر أحب إلى الله من إهراق دم وإنها لتأتيها بقرونها وأضلافها وأشعارها وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع على الأرض فطيبوا بها نفسا. رواه سنن كما قال عليه الصلاة والسلام. சர்வபுகழும் புகழ்ச்சி மிக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் என் அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், கியாமத் நாள் வரை அன்னாரின் அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஃமினீன்கள், முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி பேசப்படக்கூடிய விடயங்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நல்ல விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக தரித்திருக்கக்கூடிய அவனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்தும், எவைகளை விட்டும் தடுத்து விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை கடத்தி கொண்டிருக்கின்றான். சூரிய சந்திர ஓட்டங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய தேவைக்காக ஏற்பாடு செய்து இதன் மூலம் மனிதன் தினங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் தன்னுடைய ஷரியத்துடைய அடிப்படையில் மேலும் உலகளாவிய தேவைகளுக்காகவும் மனிதன் பிரயோஜனம் அடைந்து கொள்வதற்காக இவைகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தினம் வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு சிறப்பான தினம்.
எங்களுக்கு பொதுவாக வருடத்தில் 40-50 ஜும்ஆக்கள் கிடைக்கலாம். இந்த ஜும்ஆக்களில் இன்றைய தினம் போன்று வேறு எந்த தினத்திலும் ஜும்ஆவுடைய தினம் வந்து கிடைப்பதில்லை. அதாவது ஒன்று வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு, இரண்டாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 சிறப்பு, அடுத்தது துல்ஹஜ்ஜுடைய சிறப்பு. கண்ணியத்திற்குரிய மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை வருடத்தில் அமைத்திருக்கின்றான். அதிலே 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தொடராக வரக்கூடிய மாதத்திலே உள்ள இஸ்லாமிய கணக்கின்படி 12வது மாதம் துல்ஹஜ்ஜிலே நாங்கள் இருக்கின்றோம். அதிலேயும் அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பித்து சொன்ன துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினத்திலேயும் நாங்கள் இருக்கின்றோம். இன்று துல்ஹஜ்ஜுடைய 7வது தினம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான தினங்களையும் நேரங்களையும் மாதங்களையும் தருவது அது வாரது மாதிரி போகட்டும் என்று நாங்கள் பொதுப்போக்காக கவனக்குறைவாக அவைகளை கலப்பதற்கல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காக நல்ல அமல்களை அவ்வப்போது நாங்கள் செய்ய வேண்டும் என்பதனால் தான் அவனுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வலயாலின் அஷ் வஷ்ஷஃப்இ வல் வத்ர், லயாலின் அஷ் 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜுடைய 10 இரவு, முதல் 10 இரவுகளும். சில உலமாக்களுடைய கருத்து முஹர்ரத்தினுடைய முதல் 10 இரவு. ஆனால் தஃசீருடைய ஹதீஸுடைய உலமாக்களிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய இந்த 10 இரவுகளும் இது துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகள். புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாம். மனிதன் அமல் செய்யக்கூடிய காலங்களில், மனிதன் அமல் செய்யக்கூடிய காலங்களில் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலுடைய காலம் என்றால் இது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதப்பட்டிருக்கிறார்கள், யானி அஷ்ருல் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்களே, கேட்டார்கள், வலல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் உயிர் தியாகம் செய்கின்றானே, அல்லாஹ்வுடைய பாதையில் மனிதன் தியாகம் செய்வதை விடவும் சிறப்பிற்குரியதா என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் ஃபரஜ பினஃஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் ذلك பிஷை. மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் போகின்றான், போயிட்டு அவருடைய பணத்தையும் நேரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விடுகின்றான், உயிர் தியாகம் செய்கின்றான். அந்த மனிதனை தவிர மற்ற எந்த மனிதனுடைய எந்த அமலை விடவும் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களிலும் மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தினங்களில் நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும்? மிக பிரதானமான அமல்களில் ஒன்றுதான் மிஷ்காத்துடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. இந்த தினங்களில் நோக்கக்கூடிய நோன்புகளில் ஒரு நோன்புக்கு, ஒரு நாளுடைய நோன்புக்கு அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையை கொடுக்கின்றான். துல்ஹஜ்ஜுடைய 9வது தினம் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. சுயில அன் ஸௌமி யௌமி அரஃபத்,
அரபாவுடைய நாளுடைய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனதல் மாதியா வல் பாக்கியா. கடந்த ஒரு வருடம், எதிர் வரக்கூடிய ஒரு வருடம், 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இவ்வளவு சிறப்பான காலங்கள் எங்களை வந்தடைந்து கடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதிலே பொழுதுபோக்கு செய்து கொண்டிருக்கின்றோம், கவனக்குறைவாக இருக்கின்றோம். மிக குறைந்த அளவு ஒரு அமல் தான் இந்த தினங்களில் நோன்பு பிடிப்பது. இந்த நோன்பையும் நாங்கள் விட்டு விட்டோம் என்றால் அது நஷ்டமாகத்தான் இருக்கும். என்றால் சகோதரர்களே, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இந்த தினங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கக்கூடியவைகளில் ஒன்று. அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமாக திக்ரில் ஈடுபடுவது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த தினங்களை அல்-அய்யாமுல் மஅலூமாத், அல்-அய்யாமுல் மஅதூதாத், அய்யாமுல் மஅதூதாத், அய்யாமுல் மஅலூமாத் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட தினங்கள், இந்த குறிப்பிட்ட தினங்களை பற்றி குர்ஆனுடைய தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், இது திக்ருடைய காலம். திக்ருடைய காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த தினங்களிலே மிக பிரதானமான, மிக முக்கியமான, அல்லாஹ்வுக்கு மிக அமல்களில் விருப்பமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் பெருநாளுடைய தினத்தில் ஒரு பிராணியை அறுத்து இரத்தத்தை அல்லாஹ்வுக்காக ஓட்டுவது. ஒரு பிராணியை அறுத்து அந்த பிராணியுடைய இரத்தத்தை அல்லாஹ்வுக்காக அறுத்து ஓட்டி அந்த பிராணியை அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு பங்கிட்டு வைப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகி தமின். பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாளுடைய தினம், ஈதுல் அத்ஹாவுடைய தினம், மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது இஹ்ராகு தமின், ஒரு பிராணியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை அல்லாஹ்வுக்காக பூமியிலே கொட்டுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதனுடைய லாபத்தை சொன்னார்கள். وَإِنَّهَا لَتَأْتِي بِقُرُونِهَا وَأَضْلَافِهَا وَأَشْعَارِهَا. அந்த பிராணி, எந்த பிராணியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை பூமியிலே கொட்டுகின்றீர்களோ அந்த பிராணியுடைய கொம்புகளும் அதனுடைய காலில் இருக்கக்கூடிய குழம்புகளும் அதனுடைய முடிகளும். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த பிராணியை அறுத்தாலும் அதனுடைய கொம்பையும் எவரும் எடுப்பதில்லை, அதனுடைய கால் நகங்கள் குழம்புகள் அதனையும் எவரும் எடுப்பதில்லை, இந்த பிராணியுடைய ரோமத்தையும் எவரும் எடுப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவைகள் அனைத்தும் நாளை கியாமத்திலே உள்ளதாக அந்த பிராணி வந்து சேரும். وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ بِمَكَانٍ مِنَ اللَّهِ قَبْلَ أَنْ يَقَعَ عَلَى الْأَرْضِ. இந்த பிராணியுடைய இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவைகளை கபூல் செய்கின்றான். அல்லாஹ்விடத்திலே இந்த இரத்தத்திற்கு உயர்ந்த ஒரு இடம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு மேலும் சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். எனவே நீங்கள் சிறந்த ஒரு பிராணியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஃபதீபு பிஹா நஃப்ஸன். எனவே நீங்கள் குர்பானிக்காக இஹ்லாஸுடன் தயாராகுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்பானியுடைய விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபிமார்களுடைய தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரையில் அல்லாஹ் தஆலா
அனைத்து உம்மத்தினருக்கும் குர்பானியை விதியாக்கினான். ஏன்? லியذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. அல்லாஹ் தஆலா கால்நடைகளை, மிருகங்களை எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இந்த பிராணிகளை, குர்பானிகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முந்தின உம்மத்துகளுக்கும் இதனை விதியாக்கினான் என்று சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறார், நீங்களும் அதனை செய்யுங்கள். فإلهكم إله واحد فله أسلموا. அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய ரப்பு அல்லாஹ், அந்த அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் தஆலா தனித்தவன். அல்லாஹ் தனித்தவன். அவன் தனித்துவத்தை விரும்புகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்காக என்று அனைத்து அமல்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அஸ்லிமு ஃபலஹு அஸ்லிமு. நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறார், வபஷிரில் முஹ்பிதீன். நபியே, அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய அந்த அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அந்த முஹ்பிதீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய 4 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். الذين إذا ذكر الله وجلت قلوبهم والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய அடியார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் குர்ஆனை ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சொல்லப்பட்டால் இவர்கள் அதனை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய உள்ளமும் காது மட்டும் கேட்பதல்ல, இவர்களுடைய உள்ளமும் அதனை ஏற்றுக்கொள்ளும். வஜிலத் குலூபுஹும், உள்ளத்தில் அதனுடைய உணர்வு உண்டாகும். அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய விடயத்தில் என்ன சிரமங்கள் ஏற்படுகின்றனவோ அந்த அனைத்து விடயங்களிலும் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, வல் முகீமிஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையையும் முறையாக நிறைவேற்றக்கூடியவர்கள். அடுத்த விடயம் மிக பிரதானமானது, وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த எங்களுடைய ரிஸ்கிலிருந்து, அல்லாஹ் அளித்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த 4 தன்மைகளையும் அந்த முஹ்பிதீன், முதீன் என்று அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் கொடுத்த பணத்தை செலவழிக்கின்றான் என்று சொல்லி அதற்கு அல்லாஹ் இன்னொரு விளக்கத்தை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். வல்புத்ன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹி லகும் ஃபீஹா கைர். அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டகங்களை நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். ஒட்டகங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டகங்களை அல்லாஹ் அத்தாட்சிகளாக தந்திருக்கின்றான். குர்ஆனுடைய தஃசீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக குர்பானி கொடுக்குமாறு ஏவி இருக்கின்றான். அந்த குர்பானி பிராணியிலே மிக பிரதானமானது, சிறந்தது ஒட்டகம். ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பது ஏன்? ஒட்டகத்தினுடைய உடம்பு மிக பிரமாணமானது. ஒட்டகத்தினுடைய உடம்பு பெரியது, அதில் அதிகமாக மாமிசம் இருக்கின்றது. அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிட்டால் தேவையுடையவர்கள், தேவையற்றவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் கானிஅ வல் முஅ்தர்.
நீங்கள் அந்த ஒட்டகம் அறுபட்டதன் பின்னால் தேவையில்லாத செல்வந்தர்கள், அதே போன்று தேவையுடைய பகீர்கள் அனைவருக்கும் இதனால் நீங்கள் சாப்பாட்டுக்காக கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், குழு மின்ஹா, நீங்களும் அந்த குர்பானி பிராணியின் மூலம் மாமிசம் சாப்பிடுங்கள். அதே போன்று தேவையற்ற குர்பானி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாகவும் கொடுங்கள். அதே போன்று தேவையுடைய பகீர்கள், கஷ்டவாளிகள், குர்பானி கொடுக்காதவர்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறார், கதாலிக சஹர்னாஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த பிராணிகளை உங்களுக்கு கசப்படுத்தி தந்திருக்கின்றது, நீங்கள் அவைகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த விடயத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல சொன்ன விடயம், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய விடயத்தில் இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணத்துடன் அந்த குர்பானி பிராணியை நீங்கள் அருங்கள். அடுத்த கருத்து அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல ஒரு பிராணியை நீங்கள் குர்பானிக்காக தெரிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வதில்லை. லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. ஒட்டகத்தை அறுத்தால் லீட்டர் கணக்கிலே இரத்தம் ஓடும், அந்த இரத்தமும் அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. 20-30 லிட்டர் அளவு பெரிய அளவு இரத்தம் ஓடும் ஒட்டகத்தின் மூலமாக, மாட்டின் மூலமாக ஒரு சில லிட்டர் இரத்தம் ஓடும். ஒரு ஆட்டை அல்லாஹ்வுக்காக அறுத்தால் ஏதோ கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் உள்ளுக்கு தான் அந்த இரத்தம் ஓடும். இந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. ஏன்? ஹதீஸிலே வந்திருக்கின்றது, இந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை அடைகின்றது என்றால் இரத்தம் அல்லாஹ்வுக்கு போய் சேருவதில்லை. மாறாக இந்த இரத்தத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலி தருகின்றான். இதுதான் இதனுடைய கருத்து. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் போய் சேரவும் மாட்டாது. பெரிய ஒரு ஒட்டகத்தை அல்லது பிரமாண்டமான ஒரு மாட்டை அறுத்து கொடுத்தீர்கள், இதனுடைய இறைச்சியும் அல்லாஹ்வுக்கு போய் சேர்வதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்ற இந்த மன தூய்மை மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்கின்றது. அந்த இஹ்லாஸுக்கு ஏற்ற கூலி தான் அல்லாஹ் தருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்பானிக்காக தயாராக வேண்டும். குர்பானியுடைய விடயத்திலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், குன்னா நுஸம்மினுல் அல்லாஹி, நாங்கள் குர்பானி பிராணிகளை வேண்டி அதற்கு எங்களுடைய கரங்களால் சாப்பாடு கொடுத்து அவைகளை பழுக்க வைக்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். இன்று நாங்கள் செய்வது போன்றல்ல. நாங்கள் குர்பானி பிராணியை வேண்டினால் அதனை அவர்களுக்கு கொடுப்பது, நீங்களே பாருங்கள், நீங்களே வளருங்கள், நீங்களே பார்த்து, நீங்களே வளர்த்து, நீங்களே அதுக்கு சாப்பாடு கொடுங்கள். வேண்டின பிராணிக்கு அவர்கள் சாப்பாடு கொடுப்பது அவர்களுக்கு ஒரு சிரமம். ஆனால் சஹாபாக்களுடைய சுன்னத், நாங்கள் எங்களுடைய குர்பானி பிராணியை எங்களுடைய பராமரிப்பிலே வைத்து அதற்கு எங்களுடைய கரத்தால் உணவு கொடுத்து அதனை குளிப்பாட்டி அதன் மீது இரக்கம் காட்டி அந்த பிராணியை அல்லாஹ்வுக்காக அறுப்பதுதான் மிகவும் சிறந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நாட்டிலே இந்த விடயங்கள் மிக குறைவு. எங்களுடைய பகுதிகள் போன்ற முஸ்லிம்கள் பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த விடயங்கள் நடக்கின்றது. ஆனால் இந்த பகுதியில் அந்த விடயம் பொதுவாக தெரியப்படுவது குறைவு. ஆனால் சிறந்த ஒரு அமல் தான் எங்களுடைய குர்பானி பிராணியை நாங்கள் நீராட்டி குளிப்பாட்டி அதற்கு சாந்து பண்ணி அதனை நேர காலத்துடன் எடுத்து அதற்கு பூச்சி மருந்து கொடுத்து எங்களுடைய கரங்களால் சாப்பாடு கொடுத்து நாங்கள் அதனை அறுப்பது மிகவும் சிறந்தது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்பானி
நாங்கள் எந்த ஊரில் சம்பாதிக்கின்றோமோ, எந்த ஊருடைய செல்வந்தர்களாக இருக்கின்றோமோ அந்த ஊருக்குரிய ஹக்கு நாங்கள் குர்பானி அந்த ஊரில் கொடுப்பது. சிலர் குர்பானி கொடுப்பது ஏதோ அது ஒரு கடமை. குர்பானி கொடுப்பது அது ஹனபி மதபிலே கடமை வாஜிப், ஷாஃபி மதபிலே சுன்னத் முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சிலர் குர்பானி என்பதை ஏதோ ஒரு கடமை, ஒரு சடங்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கோ இதற்கோ ஒரு பிராணி அறுத்துக்கா போதும், அல்லது எங்கேயாவது குறைந்த விலைக்கு இந்த ஊரிலே 30,000 ஒரு பங்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு இடத்திலே 10,000 ரூபாய் பங்கா இருந்தால் அங்கு குர்பானிக்கு பணத்தை கொடுத்து விட்டு எங்களோட வேலையை பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, பஞ்சத்துக்கு பாம்பாட்டம் என்று சொல்லுவார்கள். இந்த வேலை மட்டும் குர்பானியை நாங்கள் செய்துவிடக்கூடாது. எங்களுடைய ஊரிலே ஒரு செல்வந்தரிடத்திலே குர்பானியை பற்றி கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள ஊர்ல விலை கூடத்தானே, அதனால இப்படி 2 ஊர்ல 2 பங்குக்கு சேர்ந்துட்டேன் என்றார். 2 ஊர்ல 2 பங்குக்கு சேர்ந்துட்டேன் என்றார். பெருநாளுடைய குத்துபா எனக்கு தான் கிடைத்தது. அந்த குத்துபாவிலே குர்பானியுடைய பொறுமதியை சொன்ன பொழுது என்னிடத்திலேயே வந்து சொல்லுகிறார், ஒரு 50,000-60,000 ரூபாய் ஒரு மாடு பார்த்துட்டாங்களே அப்படின்றார். வியாபாரி இடத்துல போய் கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு 60 அல்லது 70,000 ரூபாய்க்கு ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்துட்டார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வசதிக்கு 3-4 லட்சத்துக்கு மாடு வாங்கி இருக்கலாம். நல்ல கொடுத்த பிரமாண்டமான பெரிய பிராணியை அறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்திருக்கலாம். ஏதோ மக்களுடைய பார்வைக்காக, குடும்பத்தினுடைய பார்வைக்காக ஏதோ குர்பானியை கொடுத்தார். அடுத்த வருடமாக முந்தி அல்லாஹ் இவரை பிடித்தான். இவர் குர்பானி கொடுத்தார், அல்லாஹ் இவரை பிடித்தான். பல கோடி நஷ்டம் உண்டாகியது வியாபாரத்தில். பல கோடி நஷ்டம் உண்டாகியது வியாபாரத்தில். ஏன்? பஞ்சத்துக்கு பாம்பாட்டம் சொல்லுவாங்களே, அந்த வேலை பார்த்ததாக. அன்பான சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். ஹதீஸ்ல வருகிறது, கபிஷைனி அம்லஹைனி, கொடுத்த 2 ஆட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள். தன்னுடைய குடும்பத்துக்காக ஒன்று, தன்னுடைய உம்மத்திலே குர்பானி கொடுக்க வசதியற்றவர்களுக்காக ஒன்று. ஆனால் ஹஜ்ஜத்துல் வதாஇன் பொழுது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார். ஹஜ்ஜத்துல் வதாஇலே ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொண்டு போனார்கள் குர்பானிக்காக. ஏன்? வியாபாரத்திற்காகவா? 100 ஒட்டகங்கள் குர்பானி வியாபாரத்திற்காகவா? 63 ஒட்டகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் அறுத்து மீதமுள்ளதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறுக்க வைத்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அலிமா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ரிவாயத்தை நடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அனைத்து ஒட்டகங்கள் இருந்து சின்ன துண்டு இறைச்சிகளை ஒன்று சேர்த்து எனக்கு கறி சமைத்து தாருங்கள். ஏன்? இந்த அனைத்து பிராணிகளுடைய இறைச்சியினுடைய பரக்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. முழுமையான பரக்கத்துடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அனைத்து குர்பானியுடையவும் மாமிசங்களை முழுமையாக சாப்பிட முடியாது என்பதனால் ஆனத்தை குடித்தார்கள் என்பதை ஹதீஸுடைய கருத்து. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை தந்திருக்கின்றான். இந்த பணத்தின் மூலமாக என்னுடைய ஊரிலே ஒரு குர்பானியை படித்துட்டா போதும் என்று நாங்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையுடையவர்கள் எந்த பகுதிகளில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஏற்பாடு செய்வோம். அப்படி நாங்கள் ஏற்பாடு செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தருவான் என்பதையும் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் ஏதோ பஞ்சத்துக்கு பாம்பாட்டு மாதிரி எங்கேயாவது ஒரு பங்கு சின்ன கணக்குக்கு 10,000க்கு 12,000க்கு ஒரு பங்குல சேர்ந்து நாங்கள் குர்பானி கொடுத்துட்டு நானும் குர்பானி கொடுத்துட்டேன் என்று எங்களோட உள்ளத்துக்கு திருப்தி அடைந்தால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பிடித்திடுவான். அல்லாஹ் பிடிக்க முன்னால்
நாங்கள் கொடுத்து தப்பிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் மிக இருக்கக்கூடிய தினங்கள் இன்றைய துல்ஹஜ்ஜுடைய 7வது தினத்திலே இருக்கின்றோம். துல்ஹஜ்ஜுடைய 8, 9 துல்ஹஜ்ஜுடைய 9வது தினம் அரஃபாவுடைய தினம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களை மன்னிப்பது போன்று வேறு எந்த தினத்திலையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு மா குல்து அன வன் நபியூன கபலி, நானும் எனக்கு முந்தின நபிமார்களும் சொன்ன அந்த வார்த்தை அரஃபாவுடைய தினத்தில் மிகச் சிறந்தது என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு ரிவாயத்திலேயும், அடுத்து இன்னொரு ரிவாயத்திலே லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு ரிவாயத்திலேயும், யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு ரிவாயத்திலேயும் பலவிதமாக வந்திருக்கின்றது. அரஃபாவுடைய தினத்தில் இந்த திக்ர்களை செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அரஃபாவுடைய தினம் அசருக்கு பின்னால் குறிப்பாக துஆ கபூலாகக்கூடிய தினம். நேரம், இந்த நேரத்தில் அதிகமாக துஆக்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்று இருந்தாலும் உலக முஸ்லீம்கள் மிகப்பெரிய சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த முஸ்லீம்களுக்காக துஆ செய்வோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்யா லைலத்தைல் ஈத் லம் தமுத் கல்புஹு யௌம தமுத்துல் குலூப், யார் பெருநாள் 2 பெருநாளுடைய இரவுகளையும் இபாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்குவாரோ உள்ளங்கள் மரணிக்க கூடிய அந்த கியாமத்துடைய நாளில் இவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மரணிக்க விடமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாளுடைய இரவை இபாதத்துகளை கொண்டு சிறப்பிப்போம், ஹயாத்தாக்குவோம். பெருநாளுடைய இரவு மாத்திரமல்ல, இன்றைய இரவு, நாளைய இரவு ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. 5 இரவுகளை யார் இபாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்குவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை உள்ளங்கள் மரணிக்க கூடிய இரவிலே அவருடைய உள்ளத்தை மரணிக்க வைக்க மாட்டான். அந்த இரவு பராசுடைய இரவு, நோன்பு பெருநாளுடைய இரவு, இன்று வரக்கூடிய இரவு தர்பியாவுடைய இரவு, துல்ஹஜ்ஜுடைய 8, 9, 10வது இந்த 3 இரவுகள் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே இந்த தினங்களில் அதிகமாக நல்ல அமல்களை செய்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நல்ல அமல்களை செய்வதற்காக உறுதி எடுப்போம். வரக்கூடிய தினங்களில் எவர்கள் எல்லாம் குர்பானிக்கு எண்ணமே எடுக்காமல் இருந்தோமோ அவர்கள் குர்பானிக்காக முயற்சி எடுப்போம், ஒரு உறுதி எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்பானியை அவனுடைய பொருத்தத்திற்காகவே கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வரக்கூடிய பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நல்ல அமல்களை அதிகமாக செய்யவும், தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும், அல்லாஹ்வுடைய விருப்பமான அந்த குர்பானியுடைய பிராணியை அல்லாஹ்வுக்காகவே கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களே எவர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சொலிகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் மீதமுள்ள தினங்களை யா அல்லாஹ் அது எத்தனை தினங்களாக இருந்தாலும் உன்னுடைய பொருத்தத்துடன் கழிப்பதற்கு நல்லவர் புரிவாயாக. என்னுடைய பெற்றோர் உஸ்தாத்மார்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்து இறுதி மூச்சு வரை நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹீன்களாக முத்தகீன்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய சந்ததியில் எவரும் உனக்கு மாறுபாடு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமைகளை யா அல்லாஹ் எங்களுடைய கண்களால் பார்க்க வைத்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் எங்களுடைய ஹயாத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் உனக்கு ஒரு நொடிப்பதும் மாறு செய்யாமல் பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.